பொண்ணு சின்ன பொண்ணு, ஏ லட்சுமி, ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஏ லட்சுமி, சின்ன பொண்ணு, ஏன் மாடு ஒழுங்கா கழுவா? நல்லாதான் தண்ணி ஊத்துறே மாடு. நான் ஒழுங்கா தான் கழுவுறேன், நீ தண்ணியை ஒழுங்கா ஊத்து. நீ கலக்குருவி, ராமலட்சுமி வீட்டுல இருந்து உனக்கு பண்டம் வந்துச்சா? ஆமா மாடு, அவ மொவாதான் கொண்டு வந்து தந்துட்டு போனா. ஏன் உனக்கு தெரியலையோ? அதெல்லாம் தந்தா ஒரு பலகாரம் நல்லா இல்ல, லட்டு இருந்துச்சு பாத்துக்க. அதுல சரி எடுத்து திம்பமேன்னு கையில தூக்குறேன், உருந்து பூந்தியா போது பாத்துக்க. என்னென்னு செஞ்சிருக்கான்னு பத்தியா? ஒரு லட்டை கூட உருண்டையே பிடிக்க தெரியல. ஏன் மாடு, நீ எத்தனை வகை பலகாரம் செஞ்சா? நான் ஒண்ணுமே செய்யலையே, அதான் எல்லாம் கோமதிக்காவே தந்தாவல்ல, வேற ஏன் செய்யணும்? பாரு மாடு, நீ ஒரு பலகாரமும் செய்யல, அவளாவது பரவாயில்ல 4 பலகாரத்தை சுட்டு 2 வீட்டுக்காவது கொடுத்துருக்கா. எனக்கு பலகாரம்லாம் ஒழுங்கா செய்ய வராதுல்ல, அதான் நான் செய்யல. செய்ய வரலன்னா இனிமே சும்மா இருக்க வேண்டியதானே, அதுக்கு நீ இப்படியே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். உனக்கு வசந்தி வெடி வச்சதுல தப்பே இல்ல பாத்துக்க. அவ என்ன எனக்கு மட்டுமா வெடி வச்சா? உனக்கும் தானே வச்சா? எல்லாம் ஒன்னாலதான் மாடு, அதனாலதான் அவ எனக்கு வெடி வச்சிருக்கா. ஏமா வெடி தானே வச்சா? நீ என்ன அதில் மாட்டி உனக்கு அடிபட்ட மாதிரில பேசுறா? ஐயோ ஒன்னால. என் மாடு சும்மா இரா, எனக்கு வேலை கிடக்கு. கறியெல்லாம் கழுவி கொண்டு குழம்பு வைக்கணும்ல. ஏ கலக்குருவி, நல்ல ஆளுதான். நான் என்ன உன் கையா பிடிச்சு வச்சிருக்கேன், நீ கறி கழுவிட்டு போக வேண்டியதானே? நீ உட்காந்து பழக்க விட்டுட்டே இருக்கல, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உன்ட்ட உட்காந்து. அப்புறம் எப்படி கறியை கழுவுறது? என் புருஷன் வேற இப்ப சாப்பிட வந்துடுவார் மாடு, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. எட கலக்குருவி, இவ்வளவு நேரம் உனக்கு வேலை ஆகுற வரைக்கும் பழக்கம் விட்டா, உனக்கு வீட்டுக்குள்ள வேலை வந்து என்ன இன்ச்சு போன்னு சொல்ற பத்தியா? சின்ன பொண்ணே, ஏ லட்சுமி, சின்ன பொண்ணே, ஏ ஒரு நிமிஷம் அமைதியா இரு மாடு, கோமதிக்கா கூப்பிடுற மாதிரியே இருக்கு. லட்சுமி, சின்ன பொண்ணே. அட ஆமா கலக்குருவி, அங்க பாரு கோமதிக்கு ஓடி வரவே. ஏன் இப்படி ஓடி வரவ மாடு? யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குமோ? என்ன அவ போது கலக்குருவி, ஏன் பயப்படுறா? இல்ல மாடு, இன்னைக்கு வேற தீபாவளி, சின்ன பிள்ளைலாம் கடந்த தெருவில் வெடி வெடிச்சிட்டு இருந்துச்சு. பெரியாள் நம்ம மேலேயே வெடிப்படுது, சின்ன பிள்ளை மேல பட்டா பாவம்ல, அதான் யார் மேலேயாவது பட்டுடுச்சோன்னு நினைச்சு பயப்படுறேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது கலக்குருவி, பிள்ளைகள் நல்லா பார்த்து தான் வெடிக்கும், நீ பயப்படாதே. பிள்ளை நல்லா பார்த்தே வெடிக்கட்டும். கோமதிக்க வேற ஓடி வரவ என்னன்னு தெரியலையே. இரு அவிட்டையே கேப்போம். சின்ன பொண்ணு லட்சுமி. என்னாச்சு கோமதிக்கா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரிய? ஆமா கோமதிக்கா, ஏன் இப்படி ஓடி வரிய? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போம்ல. இல்லம்மா லட்சுமி, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாத்துக்க, அதான் வேகமா ஓடி வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னக்கா? சத்யாதாம இதை என்கிட்ட சொன்னா, அவ சொன்னது எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுமா. கஷ்டமா இருக்கா? என்னாச்சுக்கா? சத்யாக்கு ஏதாவது பிரச்சனையோ? ஐயோ லட்சுமி, சத்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, அவ கூட படிக்கிற பிள்ளைய பத்தி சொன்னா பாத்துக்க. யாருக்கா அந்த பிள்ளை? என்னாச்சு அந்த பிள்ளைக்கு? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையோ? அட இல்லம்மா சின்ன பொண்ணு. லட்சுமி, அந்த முக்கு வீடு இருக்கு தெரியுமா, அந்த வீட்டுல உள்ளவையில நீ பாத்திருக்கியா? இல்லக்கா, யாரையும் அதிகமா பார்த்தது இல்லக்கா. 2 சின்ன பிள்ளைகள் இருக்குல்ல அந்த வீட்டுல. ஆமா லட்சுமி, 2 சின்ன பிள்ளைகள் இருக்கு. ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காமா. அந்த பொண்ணு நம்ம சத்யா கூட தான் படிக்கா. கோமதிக்கா, அந்த பிள்ளைக்கு தான் ஏதாவது பிரச்சனையோ? இல்லம்மா சின்ன பொண்ணு, அந்த குடும்பத்துலதான் ஒரு பிரச்சனைமா. ஏக்கா, அந்த வீட்டுல சண்டை ஏதாச்சும் நடந்துச்சாக்கும்? சத்தம் இது கேட்ட மாதிரி இல்லையக்கா. இப்பமா அமைதியா தானே இருக்கும், ஆள் நடமாட்டமும் பெருசா இருக்காதக்கா. ஆமா லட்சுமி, அவ வீட்டுல யாரும் அதிகமா வெளியே வர மாட்டாவல்ல. அவி அப்பா வேலைக்கு காலையே போயிடாரு பாத்துக்க. அந்த அம்மா எப்பவும் வெளியே வராது, கடைக்கு கூட வராதுமா. அப்படியே சின்ன பொண்ணு, அந்த அண்ணனை நீ பாத்திருக்கியோ? ஆமாக்கா, அந்த அண்ணனை மட்டும் ஒரு நாள் பாத்திருக்கேன். எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியாதுக்கா, அந்த வீட்டம்மாவே நான் இன்னும் பார்த்ததே இல்லை. சரி கோமதிக்கா, என்ன சொல்ல வந்தியே அது சொல்லுங்களா. அதை விட்டுட்டு அந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கேல, நம்மளுக்கு தாங்க யாரையும் தெரியாதக்கா. ஏ லட்சுமி, நான் அந்த குடும்பத்தை பத்தி தான் பேச வந்தேன். அவியலை பத்தியாக்கா? என்னாச்சு கவி வீட்டுல? அது அந்த வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கலாமா, அவளும் சத்தியம் ஒன்னாவது தான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களாம். அந்த பிள்ளை அதிகமா யார்ட்டையும் பேசவே பேசாதாமா. சத்தியாவா போய் ஏதாவது கேட்டானா பதில் சொல்லுமா. நல்ல படிக்கிற பிள்ளையாமா, ஆனா நோட்டு புக்கெல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டப்படுமா, ஸ்கூல் ஃபீஸு கெட்ட கஷ்டப்படுதான் அப்படின்னு சத்தியா சொல்லிட்டு இருந்தா. நான் அதை பெருசா எடுத்துக்கலாமா. சரிக்கா, இப்ப எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கிய? அட இருமா சின்ன பொண்ணு, கேளுதே. இன்னைக்கு காலை சத்தியா இருக்காளா, ஒரு டப்பா 4 பண்டை தள்ளி வச்சுட்டு, ஏம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டு போய் கொடுத்துட்டு வரேம்மா. நான் அந்தால ஏன் டீ எங்க போறா, எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். நான் அப்பதான் சொன்னா, ஏமா அந்த முக்கு வீட்டுல இந்த பிள்ளை இருக்காளாமா, அனு அவளை தான் பார்க்க போறேன்னா. ஏன் நல்ல நாளும் பொழுதுமா வெளியே போவாதே, நம்ம வீட்டுல இரு. அதான் அவிய வீட்டுல பண்ண செஞ்சிருப்பாவல்ல, அந்த பிள்ளை நீ அதை திங்கட்டுமா, நீ பள்ளியோடத்து போகும்போது வேணா ஃப்ரெண்டு கொடுக்கும்போது அவளுக்கும் கொடுன்னு சொன்னேம்மா. அப்பதான் சத்தியா இதை பத்தி என்கிட்ட சொன்னா. எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டுமா. கோமதிக்கா, நீங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி சத்தியா என்ன சொன்னா?
அதான் அந்த அண்ணன் வேலைக்கு போறாவல்ல, அந்த இடத்துல வேலை தொழில் சரியா இல்லையாம்மா, தீபாவளி போனஸும் கொடுக்கலையா. ஏக்கா இப்போ எங்கக்கா தீபாவளி போனஸ்லாம் கொடுக்குறாவ? மாசம் சம்பளத்தை வச்சு ஓட்ட வேண்டியதுதான். அட சின்ன பொண்ணு இரு சொல்றது கேளா. தீபாவளிக்கு பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்கலையாம்மா, பட்டாசு வாங்கலையா, எந்த பலகாரமே செய்யலையா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாவலாம். என்னக்கா சொல்றிய? சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாவளா? ஆமா லட்சுமி, அதனாலதான் நீ வெளியே எங்கேயும் போறதே இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்காவ. சத்யா ஃப்ரெண்டு அண்ணு இருக்காளா, அவளுக்கு போட நல்ல ட்ரெஸ்ஸும் இல்லையாம்மா. நிறைய நாள் பள்ளிக்கூடத்துல சாப்பிடாமே அந்த பிள்ளை இருக்குமா. கோமதிக்கா என்ன சொல்றிய? சின்ன பிள்ளை சாப்பிடாம கிடந்துச்சுன்னா உடம்புக்கு என்ன ஆகுறது? என்னம்மா செய்யறது, அவ வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு, அதனால அந்த பிள்ளை அப்படி இருக்கா. கோமதிக்கா, இன்னைக்கு காலைல என் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியே வெடி வெடிச்சு கிடந்துச்சுக்கா. அப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளும் வாசல்கிட்ட வந்து நின்று ஏக்கமா பார்த்துட்டு இருந்துச்சு. சரி சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருக்கே, நீங்களும் வாங்கம்மா சேர்ந்து வெடிங்கன்னு கூப்பிட்டேங்க்கா. ரெண்டு வராம நாங்க வரல வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. வெடி வெடிக்க ஆசைப்பட்டுதாக்க ஏக்கமா பார்த்துட்டு இருந்திருக்கு. நான் அவ வீட்டுல வாங்கி கொடுக்காம இருப்பான்னு நினைக்கலக்கா. லட்சுமி சின்ன பொண்ணு, நம்ம இந்த தெருவில் தாம இருக்கோம், அவையில் நம்ம கூட தான் வாழ்றாவ. நம்ம துணிமணி பண்ட பலகாரம் வெடி அதுன்னு சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த ஒரு குடும்பம் மட்டும் கொண்டாடாம கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஆமா கோமதியக்கா, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நம்மளால என்னக்கா செய்ய முடியும். லட்சுமி அப்படி சொல்லாதம்மா, நம்ம ஏதாவது பண்ணுவோமே. பாவம்ல ரெண்டும் பச்சை பிள்ளைகள் ஏங்கி போயிருமா. கோமதிக்கா அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கியக்கா? லட்சுமி அவைய 4 பேர் தானம்மா, ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்போம். நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரத்தை கொண்டு கொடுப்போம், பட்டாசுலையும் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுப்போம்மா. அவளும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடட்டுமே. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, ஆனா தீபாவளியை நம்ம கொண்டாடினாலும் நம்மளும் கஷ்டப்படுறீங்க தானேக்கா. நம்மளால எப்படி அடுத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஆமா கோமதிக்கா, ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தாலும் 5000 ரூபா கிட்ட வந்துடும்க்கா. அவ்வளோ காசுக்கு எங்கக்கா போறது? ஏ சின்ன பொண்ணு, ஒரே ஆளா 5000 ரூபா கொடுத்ததானமா கஷ்டமா இருப்போம். ஆளுக்கு கொஞ்சமா போடுவோமா, காசு வந்துடும். துணி எடுத்து கொடுப்போமா, நல்ல நாளா அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. சரிக்கா, அப்பனா நான் 1000 ரூபா தாரேங்க்கா. அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நானும் தாரேங்க்கா. நம்ம 3 பேரும் 1000 ரூபா போட்டாலும் 3000 தானமா ஆச்சு. இன்னும் 2000 வேணுமே, என்ன செய்யலாம்? ஏக்கா நம்ம வேணா அந்த 4 முடிக்கிட்டையும் இழுவக்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமாக்கா. 4 முடி இப்போ கையில காசு வச்சிருப்பாக்கா. ஆமா கோமதிக்கா, அவகிட்டையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ஒரே ஆளா இருந்தா கஷ்டமா இருக்குக்கா. எல்லாரும் சேர்ந்து செஞ்சோன்னு வைங்களா, சந்தோஷமாவும் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும்க்கா. அப்படியா சொல்றா லட்சுமி? சரி கேட்டு பார்ப்போம்மா. ஏக்கா கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்கக்கூடாதுக்கா. வாங்க கையோட கையா போய் கேட்டு வந்துடுவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, போயிட்டு வந்துருவோம் வா. கலக்குருவி நீயும் வாயா, வந்து குழம்ப வை. 3 பேருமா போயிட்டு வந்துடுவோம் வா. இவ மாடு என் புருஷன் வந்துருவாருவே. அதெல்லாம் அண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டாவா கலக்குருவி. நீ வா, நான் வேணா அண்ணன்கிட்ட சொல்கிறேன். லட்சுமி நீயும் வாமா, போயிட்டு வந்துருவோம். சரிக்கா வாரேன், வாங்க போவோம். அம்மா இன்னைக்கு தீபாவளிமா, அப்பா இன்னைக்காவது ட்ரெஸ் எடுத்து தருவாங்களாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்திருக்காங்கம்மா. எனக்கு போன வருஷமும் நீங்க எடுத்து தரலல்ல, இப்ப மாத வாங்கி தருவீங்களாமா? எனக்கு ட்ரெஸ் கூட வேண்டாமா, கொஞ்சமாக வெடி மட்டும் வாங்கித்தாங்கம்மா. எல்லா பசங்களும் வெடி வெடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. அப்பா எப்போம்மா வருவாங்க? வெடி வாங்கிட்டு வருவாங்களா? அப்பா ட்ரெஸ் தானமா வாங்கிட்டு வருவாங்க. ஐயையோ கடவுளே, என் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்களே. அவங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்களோ இல்லையோ. வேலை பார்க்குற இடத்துல தீபாவளி போனஸ் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்னோட குழந்தைங்க வேற ரொம்ப ஆசையாக இருக்காங்களே. கடவுளே, இன்னைக்காவது அவருக்கு தீபாவளி போனஸ் கிடைக்கட்டும். அவர் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்தாதான் என் குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடா அனு, அப்பா வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அப்படியாம்மா? ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்களா? ஆமா அனு, ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ எனக்கு? உனக்கும் தான் அருண். அம்மா எனக்கு பட்டாசு வேணுமா, அப்பா வாங்கிட்டு வருவாங்க தானம்மா? ஆமாடா, அப்பா உனக்காக வாங்கிட்டு வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அனு, அப்பா வந்ததும் நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போய் பட்டாசு வெடிக்கலாம். ஓகேண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் என் ட்ரெஸ்ஸை காமிக்கணும். காமிக்கலாம் அனு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா அப்பா எப்போ வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அருண். நீங்கள் 2 பேரும் சாப்பிடுவாங்க. இல்லைம்மா, நாங்கள் இப்போ சாப்பிடல, அப்பா வரட்டுமா, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அண்ணா வெளியே பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, நம்ம போய் வேடிக்கை பார்ப்போமா? இல்லை வேண்டாம் அனு, அப்பா பட்டாசு வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம், நம்மளும் சேர்ந்து வெடி வெடிக்கலாம். சரிண்ணா.
எப்படியாவது அவங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி போனஸ் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் கொடுக்கலனா என் குழந்தைங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. எங்களுக்காக இல்லாட்டியும் எங்கள் குழந்தைங்களுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க கடவுளே. ஏ அனு, அப்பா வர சத்தம் கேக்குது. ஆமாண்ணா, அப்பா வந்துட்டாங்க. அப்பா வாங்கப்பா. அப்பா, எனக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? அனு, எல்லாம் அப்பா பைக்ல இருக்கா. அனு, வா நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். என்னங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, என்னால வாங்க முடியல. கடனாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பிள்ளைங்க இவ்வளோ ஆசையா இருக்காங்க பாருங்க. என்ன நம்பி யாருமா கடன் கொடுக்க போறா? அப்பா உங்க பைக்ல எதுவுமே இல்லையே. அப்பா, நீங்க பட்டாசு வாங்கிட்டு வரலையா? அப்பா, நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரலையாப்பா? அப்பா நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையாப்பா? ஏன்பா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அருண், அப்பாவால வாங்கிட்டு வர முடியலடா. அப்பா உனக்கு அடுத்த தீபாவளிக்கு எல்லாம் வாங்கி தரேன்டா. போங்கப்பா. போன தீபாவளிக்கு இதான் சொன்னீங்க தெரியுமா? எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுருக்காங்கப்பா, நான் மட்டும் போடல. ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோடா அனு, அப்பா கிட்ட காசு இல்லடா. இருந்தா அப்பா உனக்கு வாங்கி தராம இருப்பேனா? போங்கப்பா, எல்லாம் மட்டும் இதே தான் சொல்றீங்க. நான் ரொம்ப ஆசையா இருந்தேன்ப்பா. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. போங்கப்பா. அனு, அருண் நில்லுங்கடா. அருண், அனு, என்ன மன்னிச்சிருமா. என்னால நல்ல அப்பாவா இருக்க முடியல. என் பசங்க கேட்கறத கூட என்னால வாங்கி தர முடியல. இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப மோசமான அப்பா. என் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? ஏங்க நீங்களே இவ்வளோ கவலைப்பட்டா எப்படிங்க? பசங்களை யார் சமாதானப்படுத்துறது? கவலைப்படாதீங்கங்க, நம்ம நிலைமை கண்டிப்பாக மாறும். எப்போமா மாறும்? நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லையம்மா. நம்பிக்கையோடு இருங்கங்க, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். ஏன் இழுவ? ஸ்பீக்கர் வச்சு வெடி வெடிக்கியா? கேள்விப்பட்டேன். ஆமாக்கா. உன் புருஷன் எடியாவா? ஆமாக்கா. உன் புருஷனுக்கு நல்ல மூளை தான் உமா. ஆமாக்கா. உமா அங்க பாரு, கும்பல அவ்வளோ 3 நேரம் வாராள்வ. என்ன ராணியக்கா, தீபாவளி அதுமா 3 பேரும் ஊரை சுற்றி வாரியில் எதுக்கு? ஊரை சுத்தி வந்தாதானே நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன சின்ன பொண்ணு, நாங்க என்ன தெரு தெருவாவா அலையிறோம்? அட ஆமா நாலுமுடி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தலை நின்று நான் இந்த இவகிட்ட பேசிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு வீடுமா, நம்ம அதை பற்றியே பேச வந்தோம். வசந்தி, நம்ம தெருவில் அந்த முக்கு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கலாமா? அவளை பற்றி உனக்கு தெரியுமா? கோமதியக்கா, அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் நான் பார்த்ததுலையேக்கா. வசந்தி, அவைய யாரும் வெளியே வர மாட்டாவ, நீ பார்த்துருக்கிறது கஷ்டம்தான். என்னாச்சுக்கா திடீர்னு அவியலை பற்றி பேசுறிய? அவிய மகாலும் என் பொண்ணு சத்தியாவும் சேர்ந்து தான் படிக்கலாமா. அவிய ரொம்ப கஷ்டப்படுறாவ போல. தீபாவளிக்கு பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்கலையாமா, எந்த பலகாரமும் செய்யலையா, பட்டாசு கூட வாங்கலை. நம்ம பிள்ளைகள் வெடி எடுத்துட்டு சந்தோஷமா தெரியுதுவே, அந்த பிள்ளை பாம்போல நிற்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்குமா? ஆமாம் கோமதியக்கா, சின்ன பிள்ளைகள் பார்த்தியலா? ஆமாம் வசந்தி, நம்ம அவிகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோமா? ஏக்கா, நம்மளால என்னக்கா பண்ண முடியும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து துணி எடுத்து கொடுப்போமா, பட்டாசும் வாங்குவோம், பலகாரம் தான் நம்ம பண்ணோம்ல, அதில் கொஞ்சத்தை கொடுத்துருவோம். ஏக்கா, பலகாரம் கொடுத்துடலாம்க்கா, துணி வாங்குறது கஷ்டம் இல்லக்கா. நம்மளே கஷ்டப்பட்டு தான் நம்ம பிள்ளைக்கு துணி வாங்குறோம். அதான் நாலுமுடி, ஆளுக்கு 1000 ரூபாய் போடுவோமே, வாங்கி கொடுத்துடலாம். 1000 ரூபாவா? 4 பேருக்கு துணி வாங்க எதுக்கு 1000 ரூபாய் ஆக போகுது? ஏன் நாலுமுடி, 4 பேருக்கு துணி எடுக்க எப்படியும் 5000 ரூபாய் ஆகும்ல. நம்ம 5 பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டுக்கலாம். ஓ அப்படி சொல்றியோ? 5000 ரூபாய் ஆகுதுன்னு பேசாம அந்த 2 சின்ன பிள்ளைக்கு மட்டும் எடுத்தா என்ன, அவி அப்பா அம்மாக்கு எடுக்கணுமா என்ன? அவியலும் பாவம் தானம்மா, அவியலுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவோம். எஸ்டா 2000 தானம்மா ஆகுது. நாலுமுடி, வளமான குழுலாம் நடத்துறா, ஒரு 1000 ரூபாய் தர மாட்டியா? ஆ, குழு நடத்துனா என்ன குழுல இருந்தா எடுத்து தர முடியும்? அது எல்லாம் என் காசா, ஊரா வீட்டு காசு. யார் காசா இருந்தா என்ன நாலுமுடி, செலவு பண்ணும்போது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு தானே பண்றா. ஏன் 4 முடி காசு எடுத்து நான் செலவு பண்ணா எப்படி மாசம் மாசம் ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு காசு கொடுக்க முடியும்? நானும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி என் பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்குறேன். ஏன் மாடு, நீ பேச வந்தியா அவட்ட சண்டை போட வந்தியா? வசந்தி, அவ சொல்றத கேட்காத வசந்தி, நீயும் 1000 ரூபாய் போடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்து கொடுத்துருவோமே. இந்த நல்ல நாளில் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டும். ம் சரிங்க கோமதி அக்கா, அப்போ நான் காசு தரேன்க்கா. அப்புறம் என் அவளுக்கு ஒரு புது துணி எடுத்தேன்க்கா, அது அவளுக்கு சேர மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குதுக்கா, போட மாட்டேன்னு சொல்கிறா. அந்த துணியவும் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்கக்கா, நான் எடுத்து தாரேன். ஏன் நாலுமுடி, அவ்வளோ நல்லவளா நீனு?
சின்ன பொண்ணு சும்மா இருமா. வசந்தி அந்த துணியை எடுத்து வைமா, நம்ம அவ வீட்டுக்கு போகும்போது கொடுத்துட்டு வந்துருவோம். ஆ சரிக்கா. ஏ இழுவே, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீ சத்தம் கட்டாம அமைதியா இருந்தா எப்படி? உமா நீ 1000 ரூபாய் போடுறியா? இல்லக்கா, என்னாலெல்லாம் காசு தர முடியாது. என்ன இழுவ சொல்றா? ஒரு 1000 ரூபாய் தானே? நானே வெடி வெடிக்க காசு இல்லாம ஸ்பீக்கர்ல வெடி வெடிக்கிறேன். என்னால எப்படி தர முடியும்? உமா 1000 ரூபாய் தானே உமா? இல்லக்கா, என்னால தர முடியாது. உமா நல்ல நாள 4 பேருக்கு உதவி பண்ணணும் உமா, அதான் உண்மையான பண்டிகை. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த வீடு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் உமா. ஏ இழுவ, அந்த அக்கா இத்தனை வாட்டி சொல்றாவல்ல கூட. ஏக்கா என்கிட்ட காசே இல்லக்கா. கோமதி அக்கா, இந்த இழுவ சரியான ஆளுக்கா. நம்ம என்னன்னு கேட்டாலும் காசு தர மாட்டா. அப்படியா வசந்தி? இப்போ நம்ம என்ன பண்ண? 4 பேர் தானே இருக்கோம், 4000 ரூபாய் கிடைச்சிரும். துணி எடுக்க பத்தாதே. கவலைப்படாதே கோமதி அக்கா, நம்ம வேற யார்ட்டையும் கேட்டு பார்ப்போம். கோமதி இங்க நின்னு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏ காஸ்மிகா, வாங்க வாங்க, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சின்ன பொண்ணு. ஏக்கா நம்ம தெருவுல அந்த குடும்பம் இருக்கலக்கா. எந்த குடும்பமா? ஏக்கா அதான் அந்த முக்கு வீட்ல ஒரு குடும்பம் இருக்கலக்கா. அவியலாமா? அவியலுக்கு என்ன? ஏக்கா அவிய ரொம்ப கஷ்டப்படுறாவக்கா, அவியலால தீபாவளியே கொண்டாட முடியலக்கா. நம்ம அவியலுக்கு உதவி பண்ணுவோம்க்கா. அப்படியாம்மா? என்ன உதவி பண்ணணும்? நானும் பண்ணட்டுமா? ஆ சரிக்கா, நாங்க எல்லாரும் சேர்ந்து துணி எடுத்து கொடுக்கலான்னு இருக்கோம்க்கா. ஒரு 1000 ரூபாய் குறையுதுக்கா, தாரியலா? அதுக்கு என்ன கோமதி, 1000 ரூபாய் தானே, நான் தாரேம்மா. நல்ல துணியா பார்த்து வாங்கி கொடுங்க. வசந்தி போய் துணி எடுத்துட்டு அந்த குடும்பத்தை பார்த்துருந்துருவோமா? ஆ வாரேக்கா. சின்ன பொண்ணு நம்ம எல்லாரும் போவோமாமா? போவோங்கக்கா, வாங்க. அட இழுவ, உன் கஞ்சத்தனத்தை எங்ககிட்ட மட்டும் தான் காட்டுறான்னு நினைச்சேன். இப்படி கஷ்டப்படுறவகிட்டையும் காட்டுவ போல இருக்கே. இப்படி இருக்காத உமா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். அதுதான் உமா உண்மையான பண்டிகை. நீ ஸ்பீக்கர்ல வெடி வெடிக்கிறதுலாம் பண்டிகையே கிடையாது. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அவைய சந்தோஷப்படுறத பார்த்து மகிழ்ச்சி அடையணும். இதுதான் உண்மையான தீபாவளி. இதெல்லாம் உனக்கு புரியாது இழுவ. தள்ளிப்போ, நான் கடைக்கு போயிட்டு வரேன். எல்லாரும் காசு வச்சிருக்கிய, அதனால கொடுப்பிய. என்கிட்ட எங்க இருக்கு? நானே வசந்தி அக்கா வீட்ல தான் தின்னுட்டு இருக்கேன். எனக்கு யாருமே ஒன்றும் பண்ணல. இதுல நான் 4 பேருக்கு உதவி பண்ணணுமா? வாங்க வாங்க. நீங்களாம்? ஏக்கா எங்களை யாருன்னு தெரியலையோ? இல்ல, நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்களாம் இங்க பக்கத்து வீட்ல தானே இருக்கீங்க. அட பரவாயில்லையேக்கா, எங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீல. ஏம்மா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோங்க. ஏ பாப்பா, நான் யாருன்னு தெரியுதாமா? தெரியும், சத்யாவோட அம்மா. ஏன்டா சுகமா இருக்க? தீபாவளிக்கு ட்ரெஸ் இல்ல வெடியிலனா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, என் பொண்ணு எப்பவுமே அப்படிதான் இருப்பா. பரவாயில்லடா செல்லம், இங்க வா. இந்த ட்ரெஸ் பட்டாசு எல்லாமே உனக்கு தான். எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. இருக்கட்டுங்க, இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்லம்மா, சின்ன பிள்ளை தானே, வச்சுட்டு போட்டோம். எங்க அண்ணனுக்கு, அம்மாக்கு, அப்பாக்கெல்லாம் எல்லாருக்கும் இதுலயே இருக்குடா செல்லம், எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்படியா ஆன்ட்டி? ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி தீபாவளி ஆன்ட்டி. சரிடா அனு, போய் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வெடி வெடிப்போம். சரி. எதுக்குங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா தான் தீபாவளியை கொண்டாடணும். நீங்க கஷ்டப்படும் போது நாங்க மட்டும் சந்தோஷமா கொண்டாடினா நல்லாவாமா இருக்கும்? ஆமாக்கா, போய் புது துணியை போட்டுட்டு வாங்கக்கா, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். என்னே நீங்களும் போங்கனே, போய் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க. ஏங்க வாங்க போலாம். ஏக்கா புது ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுலக்கா. ஆமாமா சின்ன பொண்ணு. ஆன்ட்டி எங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கா? அனு நீ ரொம்ப அழகா இருக்கடா. எல்லாருக்கும் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. என்னே பேருக்கு தான் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வாங்கன்னு சொன்னேன், உண்மையிலேயே மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கீங்களே. ஏக்கா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிக்கா. என் பிள்ளைகள் தீபாவளி கொண்டாட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுக்கா. அந்த பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்னு நானும் என் புருஷனும் ரொம்ப வருத்தப்பட்டோம்க்கா. இப்போ என் பிள்ளைகள் 2 ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதுக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்லம்மா, அக்கா பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் உதவி பண்ணணும்.
நாங்கெல்லாம் உங்க சொந்தக்காரவி மாதிரிமா, எங்ககிட்ட எதுவும் கேட்க கூச்சப்படாத. ஆமாக்கா, நம்ம கோமதிக்கா இருக்காவல, சூப்பரா குழம்பு வைப்பவ. என்ன குழம்பு கேட்டாலும் அழகா வச்சு தருவாக்கா. நீங்க வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போலாம். ஏன் மாடு திங்கறத பத்தியே பேசாதே. ஏ பாப்பா, போய் பட்டாசெல்லாம் எடுத்துட்டு வரியா? நம்ம எல்லாரும் வெளியே போய் வெடிப்போம். எடுத்துட்டு வரேன் ஆண்டி. என்ன அருணு அனு, ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. ஆமா அருணு, கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் வளர்ந்த மாடு, என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டி, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் அனு. சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம், புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடை இமயத்துக்கு போட்டு விடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா, சூரிய தேரை மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம், சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா, வானம் பாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை, வணங்கி வீழ்வதில்லை. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க.